என்னைக்காவது எல்லோ ட்ரெஸ் போட்டா கூட நிறைய பேர் அழகா நெஞ்ச பூரா அப்படி பாடுவாங்க. பாடலாம், இன்னும் கொஞ்சம் பாடலாம். இல்ல அவ்வளவுதான். சோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். நீங்க ஒரு ஹீரோயினா பண்றீங்க படம் நீங்க. அதுக்கு முன்னாடி கூட நீங்க இப்ப இதே வாசல் தாலாட்டுலாம் சிஸ்டர் ரோல் அந்த மாதிரி படங்கள் மீனா அவங்களுக்கு தங்கச்சியெல்லாம் ஆமா ஆமா எங்களுக்கு டக்கு ஞாபகம் வருது. ரமேஷ் அரவிந்த் சாரும் கவுண்டமணி சாரும் வந்து பொண்ணு கேட்டு வர சீன் ரொம்ப நல்லா தெரியும் வச்சுங்களா. அந்த ஏரியா நீங்க இருந்தது எல்லாமே ரொம்ப அந்த ஹோல்சமா அந்த சீனை ஹோல்சமா ஹீரோயினா இப்ப சிஸ்டரா பண்ணிட்டு ஹீரோயினா பண்றோம் அப்படின்றது இருக்கு. ஹீரோயினா பண்ணிட்டு நம்ம படங்கள் பண்றோம். வள்ளல்ல வந்து அகைன் மீனாக்காவோட உங்க சித்தி கேரக்டர் பண்ணிப்போம். ஒரு பொண்ணா பண்றீங்க மறுபடியும் வந்து. ஆனா அகைன் செல்லக்கிளி தான் படமே. செல்லக்கிளி சுத்தி தான் அந்த படமே. அதுவும் வள்ளலும் வந்து நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் பண்ணுவேனா இல்லையான்னு ராஜ்கபூர் சார் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா அதுல டாட்டர் ரோல் தான் வரும் சத்யராஜ் அங்குக்கு. சோ அவங்க யோசிச்சாங்க. பட் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதிரி ஒரு ஸ்டபர்னா இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப